இந்த ராதா கல்யாணத்துக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டர் இந்த தடவை என்னன்னா அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு ஃபேமிலியோட. இவருக்கு வந்து முன்னாடி வந்து இந்த ராதா கல்யாணம் நடத்துறவங்களுக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்களுக்கு ஒருத்தர் தெரியாது. ஆனா இந்த வெப்சைட்ல வந்து www.radhakalyanam.com அது வழியா பார்த்தோம். அது என்னன்றது அவரே விவரமா சொல்லுவாரு. அது மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அவரா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடுனால இவ்வளவு தூரம் இங்க வந்து இதுல வந்து கலந்துட்டு இருக்காரு இவர் அமெரிக்கால இருந்து ஃபேமிலியோட. சோ அவரை பத்தி கொஞ்சம் நம்ம அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது என்ன அப்படிங்கறத பத்தி கேட்போம். சார் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Radhe Krishna, and thank you so much for inviting me and asking for my opinion. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு தான். ஸோ லெட் மீ ஒன்லி ஸ்பீக் இன் தமிழ் ஒன்லி. எனக்கு ராதா கல்யாணம்னா என்னன்னு தெரியாது. அது என்ன, எப்படி அதை பிளான் பண்ணுறா, என்ன சம்பிரதாய பஜன் அப்படி எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஐ ஹவ் பீன் இன்வால்வ் இன் திஸ் ஆக்டிவிட்டி ஃபார் லாஸ்ட் அபவுட் 5-6 இயர்ஸ் ஒன்லி. நான் யூஎஸ் போய் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ் ஆகிடுது. அண்ட் அங்கே ஒரு 6-7 இயர்ஸாக ஆக்சுவலாக அங்கே ராதா கல்யாணம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி தேர்ட் சாட்டர்டே பஜன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். And that time actually I wanted to I have completed my 50th year. அந்த 50th இயருக்கு இவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி நம்மளே பேஷ் பண்ணுறதுக்கு பதிலாக we thought we will do some கடவுள் காரியம் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. ஏன்னா we have lost touch with சென்னை ஃபார் லாங் டைம். தென் அப்போ அந்த டைமில் ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃப் வந்து www ராதா கல்யாணம் சும்மா போட்டாங்க கூகுளில். ராதா கல்யாணம்னு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டாப்பில் கூகுளில் வந்து நிற்கிறது வந்து வசந்தி மாமியோட radhakalyanam.com. அதை பார்த்துட்டு நாங்கள் அசந்தே போயிட்டோம். அத்தனை ஃபோட்டோஸ் இருக்கு, அத்தனை எப்போவோ பண்ண ராதா கல்யாணம் பண்ணது இருக்கு. அவங்க புதுக்கோட்டை அப்பா என்ன சந்ததி என்ன சம்பிரதாயம் பண்ணுறாங்களோ அதே சம்பிரதாயம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணுறாங்க அவங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டோம். அண்ட் தென் அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போகணும். யூ நீட் டு கோ டு www.radhakalyanam.com போங்க. நீங்கள் யூ கேன் லேர்ன் எவ்ரி சிங்கிள் திங் அபவுட் வாட் இஸ் நாம சங்கீர்த்தனம். அண்ட் தென் பை நாம சங்கீர்த்தனத்தினால என்ன பயன், நமக்கு என்ன பயன், நமக்கு என்ன பெனிஃபிட். இதெல்லாம் செல்ஃபிஷ் சொசைட்டி நம்ம இருக்கிறதெல்லாம். ஆனால் நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம போகிறத விட இதில் என்ன நமக்கு பயனு, நமக்கு கடவுளுக்கு நாம சொன்னோம்னா நமக்கு என்ன பயனுன்னு மாமி சொல்லி கொடுக்குறாங்க ராதா கல்யாணத்தில். ஸோ தட் இஸ் வாட் தட் வி ஆல் லேர்ன் ஃப்ரம் ஹியர். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகா சொன்னார் அவரு. இப்போ நீங்க இந்த 2 நாள் இங்க வந்ததுல ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அமெரிக்கால பண்றதுக்கும் இங்க பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் கிரௌட் அங்க வரதுக்கு சான்ஸ் கம்மி. ஏன்னா அங்க இருக்கிற NRIs அவ்வளவு பேர் வர முடியாது. அதே மாதிரி இங்க லார்ஜ் ஸ்கேல்ல சாப்பாடெல்லாம் போட்டு இவ்வளவு பேரை உட்கார வச்சு இப்படி இந்த ஆர்கனைஸ் பண்ணதை பத்தி இந்த 2 நாள் இந்த நடந்த ப்ரோக்ராம், இங்க வந்த பாகவதர்கள் பாடினது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? That is awesome. That I need to tell you. What happens here is நாங்களும் அங்கே பண்ணுறோம். ஆக்சுவலாக ஏதோ வாலண்டியரிங் ஒர்க் பண்ணுவோம். வித்தின் 1 or 2 ஹவர்ஸில் முடிஞ்சு போயிடும், கதை முடிஞ்சு போயிடும். கார் எடுத்துக்கிட்டு நாங்கள் வரப்போ திருப்பியும் அதே வீடு தான், அதே இதுதான். ஆனால் ஹியர் வி ஆர் டேக்கிங் சம்திங் அவே ஃப்ரம் ஹியர். அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே, ஐ எம் டேக்கிங் தட் வைப்ரேஷன் ஃப்ரம் ஹியர்.